இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சொத்து வரி சம்மந்தமாக தற்போது தமிழக அரசு மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, தற்போது ட்விட்டர் பேஜில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, சொத்து வரி செலுத்துபவர்களின் தொலைபேசி எண்கள் பதிவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சொத்து வரி செலுத்துபவர் கண்டிப்பாக அவங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதற்கடுத்து தான் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, சொத்து வரி செலுத்தும் உரிமையாளர்கள் தங்களது தொலைபேசி எண்ணை பெருநகர சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுவரை அலைபேசி எண், மொபைல் நம்பர் பதிவு செய்யாதவர்கள் மற்றும் மாற்றம் செய்ய விரும்புபவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் www.chennaicorporation.gov.in என்ற இணையதளத்தில் ஒருமுறை கடவுச்சொல் ஓடிபி அடிப்படையில் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சொத்து வரி செலுத்துபவர்களும் கண்டிப்பாக சென்னை மாநகராட்சி வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் பழைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிடுறீங்க, அதை நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து வெப்சைட் மூலமாக இது எப்படி அப்டேட் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன சொல்லி நம்ம பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சென்னை கார்ப்பரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு www.chennaicorporation.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாய் கம்ப்ளீட்டாக ரிக்வெட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் மாதிரி ஷோ ஆகும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், மொபைல் நம்பர் அப்டேஷன் டு கிளிக்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டாப் 10 டிஃபால்டர் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கிளிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜூன் நம்பர் என்னவோ அது ஜூன் எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ண பிறகு உங்களோட டிவிஷன் கோட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸுடைய பில் நம்பர், சப் நம்பர், அசஸ்மெண்ட் நேம் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். அடுத்ததான் நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி, அடுத்ததான் நீங்கள் உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் ஓடிபின்ற ஆப்ஷனில் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களோட ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட் மூலமாக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்க்கான மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.